கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸைச் சேர்ந்த மேயர் சரவணன் கூட்டத்தை ஒத்திவைத்த நிலையில் திமுக மாமன்ற உறுப்பினர் சுகாதாரக்குழு தலைவர் குட்டி தட்சிணாமூர்த்தி மேயரை தடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் தன்னை தாக்கியதாக கூறி கீழே விழுந்த மேயர் தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறியதால் மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நாளைக்கு கூட்டணி ஒத்துழைக்க சொன்னாங்க. அதையும் நான் சரி நாளைக்கு கோப்படம் காமிச்சிட்டு கூட்டத்தை நாளை காலையில் வைக்கிறேன்னு சொல்லியும் என்னை கேட்காம நீ கூட்டத்தை இப்பயே நடத்தி இப்பயே கட்டலையே என்னை பல்வேறு விதத்தில் துன்புறுத்தி அவர் சுகாதாரக்குழு தலைவர் தான் இதுக்கு முழு காரணமாக இருந்து என்னை தள்ளிவிட்டு என்னை நெஞ்சு வலி ஏற்படுத்திட்டு மயக்க நிலைக்கு அடிச்சிட்டாரு. என்னை உயிரை பேசி என்னை காப்பாற்றுங்க. நாளை காலையில் 10 மணிக்கு கூட்டம்னு சொல்லிட்டோம். நான் வெளியே வந்தப்ப என்னை தடுத்துட்டு கதவை தாப்பால் போட்டு என்னை துன்புறுத்தி என்னை தள்ளி விட்டுட்டாரு. நெஞ்சிலே குத்திட்டு அந்த வழி தாங்க முடியல. என்னால் கட்சி தலைவரையும் மேலிடத்திலையும் பேசி தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள நடவடிக்கை பார்க்கணும். இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. கும்பகோணம் மாநகராட்சி கூட்டத்தில் திடீரென நெஞ்சு வலிப்பதாக மேயர் கூறிய நிலையில் அது குறித்து கவுன்சிலர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கூட்டமே முடியல. எல்லாரும் கும்பகோணம் மாமன்ற கூட்டத்தில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து திமுக மாமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தியிடம் திமுக தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளரும் ராஜ்யசபா உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் விசாரணை நடத்தினார். கல்யாணசுந்தரம் அலுவலகத்தில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.